வேகமுடன் வேல் இழந்தான். வேகமுடன் வேல் இழந்தான். படை வேறு எடாமுன் மாகம் மறையும்படி நீண்ட பயங்கு மாந்தேர் பாகன் தலையை பறித்து படர் கற்பினாழ்பால் மோகம் படைத்தான். உழை வைத முகத்தெறிந்தான். இது இந்த வேகமுடன் எழுதுனது ஒரு நயத்துக்காக, அதெல்லாம் விகாரம் தான். விகாரம் அதுக்காக, பாட்டு இதுக்காக. வேகமுடன் வேல் இழந்தான். வேகத்துடன் வேகத்துடன் அந்த சந்தம் இதுவாகுது அந்த இடத்துல. வேகமுடன்னா கொஞ்சம் ஒரு சின்ன நீட்சி கிடைக்குது. வேகமுடன் வேல் இழந்தான் படை வேறு ஏடாமன். அடுத்ததாக இன்னொரு ஆயுதத்தை கையில எடுப்பதற்கு முன்னால மாகம் மறையும்படி, திசைகளெல்லாம் மறையும்படி நீண்ட வயங்கு மான் தேர், மான் குதிரைகளை பூட்டிய அந்த தேர்ப்பாகனுடைய நேர போய் ஒரே பாய்ச்சல். கழுகு பாய்ச்சல் எப்படி இருக்கும் தெரியும் நமக்கு. ஒரு ஸ்வீப்ல வந்துடும். வேகமா என்ன பண்ண வந்த வேகத்துல அப்படியே தேர்ப்பாகனுடைய தலையை கிள்ளி எடுத்தார். கிள்ளி எடுத்தது மட்டும் இல்ல, கிள்ளி எடுத்து படர் கற்பினாழ்பால் மோகம் படைத்தான். உழைவு எய்த அவனுடைய மனம் உளைச்சல் அடையும் மொழியாக வருத்தப்படையும் போது இந்த தலையை எடுத்து அவன் மூஞ்சியில் அடிச்சான். தலைய அவன் மூஞ்சியில் தூக்கி அடிச்சாரான். அடுத்து நீதான் கல்லால் அடிக்கிறது போல தயால் அடிக்கிறது படிக்கணும். இப்போ அந்த வேகமுடன் அது பேசிட்டு இருந்தபோது ஒரு இது அந்த நலமோடு வாழ்க வளமோடு வாழ்க, அது எல்லாமே நலத்தோடு வாழ்க வளத்தோடு வாழ்கன்னு தான் எழுதணும். நமக்கு அது பழகிட்டாலும் அந்த இல்லைன்னாலும் அது நமக்கு பழக்கத்துல நலமுடன் நலத்துடன் தான் எழுதணும். மரம்க்கு அத்து வர மாதிரி தான். அந்த மாதிரி இது கொஞ்சம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அந்த சந்தத்துக்கு அழகா பொருள். எரித்தான் தன்னை நோக்கி ராவணன் நெஞ்சில் ஆற்றல் அறிந்தான் முனிந்து ஆண்டது ஓர் அடக்கத்தண்டு. ஓர் ஆடகத்தண்டு வாங்கி குறித்தாங்கு எரியின் சிகை பொங்கி எழ உடைத்தான் மறித்தான் எருவைக்கு இறை மால் பறை போல மண்மேல் விழுந்தான் வேளோடும் வயங்கு மான் தேர் கண்மேல் ஒளியும் தொடரா வகை தான் கடாவி விண்மேல் எழுந்தான் எழ மெல்லியலாலும் வெண்தி புன்மேல் நுழைய துடிக்கின்ற நல்போல் புரண்டாள். கொழுந்தே அணையால் குழைந்து இயங்கிய கொள்கை கண்டான் அவிழ்ந்தேல் அவலத்திடை அஞ்சலை அன்னம் என்னா எழுந்தான் உயிர்தான் அட எங்கு இனி போவது என்னா விழுந்தான் அவர் தேர் மீசை விண்ணவர் பண்ணை ஆர்ப்ப பாய்ந்தான் அவன் பல் மணி தண்டு வரித்து எரிந்தான் எய்ந்து ஆர்கதி தேர் பரி எட்டினோடு எட்டும் எஞ்சி தீந்து ஆசு அறவீசி அத்திந்தரல் தூண்ட வாளால் காய்ந்தான் கவர்ந்தான் உயிர் காலனும் கைவிரித்தான் தின்தேர் அழித்து ஆங்கு அவன் தின்புறம் சேர்ந்த தூணி விண்தான் மறைப்பச் செரிகின்றன வில் இலாமை மண்டு ஆர் அமர்ந்தான் வழங்காமையின் வச்சை மாக்கள் பண்டாரம் ஒக்கின்றன வல் உகிரால் பறித்தான். இருந்தான் தன்னை நோக்கி ராவணன் நெஞ்சு நாட்டில் அழிந்தான். முனிந்து ஆண்டது ஓர் ஆடக தண்டு வாங்கி பொறிந்து ஆங்கு எரியின் சிகை பொங்கி எழ புடைத்தான். மறிந்தான் எருவைக்கு இறை மால்வரை போல மண்மை.
எரிந்தான். அப்படி தலையை தேர்ப்பாகனுடைய தலையை தன் முகத்தின் மீது வீசினானே அவனை நோக்கி ராவணன் அவன் நெஞ்சின் மனத்தின்மையே அழிந்தான். எப்பேற்பட்ட மன வலிமை உடையவன் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டான். முனிந்து கோபித்து கொண்டு ஆண்டது அங்கு ஓர் ஆடகத்தண்டு பொன் பொதிந்த பொன்னாலே மேல செய்யப்பட்ட கதாயுதத்தை கையில வாங்கி கொண்டு தண்டாயுதம் கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு சுழற்றி பொறிந்து ஆங்கு எரியும் செய்ய பொங்கிய சுழற்ற வேகத்துல அது புகை கக்க அது மேல் தீ உண்டாகும்படியாக உஷ்ணம் உண்டாகும்படியாக சுழற்றி ஓங்கி அடித்தான். அப்படி அடித்த உடனே எருவை கிரை மறிந்தான், கீழே விழுந்தான். ஜடாயுவானவன் கழுகரசன் பூமியிலே விழுந்தான். மால்வரை போல பெரிய மலை விழுவது போல மண்மேலே விழுந்தான். மண்மேல் விழுந்தான் விழலோடும் பயங்கு மாந்தேர் கண்மேல் ஒளியும் தொடரா வகை தான் கடாவி விண்மேல் எழுந்தான் எழ மெல்லியாளும் வெந்தி புன்மேல் நுழைய துடிக்கின்றனர் போல் புரண்டான். அப்படி அவன் மண்மேல விழுந்தான். அந்த ஒரு செகண்டை பயன்படுத்தினான். பயங்கு மாந்தேர் கண்மேல் ஒளியும் தொடரா வகை கண் பார்வைக்கும் புலப்படாத வகையில அவ்வளவு தொலைவு ஓடினான். இப்ப பாகன் இல்லை, இவனே ஓடின்னு போறான். மண்மேல் விழுந்தான், ஜடாயு விழுந்தான். விழுந்த உடனே ராவணன் பயங்கு மாந்தேர் அவனுடைய யாருடைய பார்வை? ஜடாயுனுடைய பார்வை. கழுகனுடைய கண்ணு அதனுடைய பார்வை எல்லை படாத தூரத்துக்கு ஓட்டினான், கடாவினான். கடாவின விண்மேல் எழுந்தான். ஏழ அப்படியே பாகனாயிட்டான். ஓட்டுறான். அங்க உட்காந்து அது தேர் தட்டுக்கு எங்க வச்சாச்சாங்க. இவள என்ன பாடணும், இவன் என்ன புதுக்கா பாட என்ன பண்ண போறான்? இவனே தேர் செலுத்திட்டு இருக்கான். வெந்தி புண்மேல் இவ மெல்லியலும் புண்ணல நெருப்ப செரிக்கிற மாதிரி துடித்தாள், புரண்டாள். பட் இவனுக்கு சண்டை போடுற ஐடியாவே இல்லை போல இருக்கு. எல்லாரும் தெரிஞ்ச வேண்டாம். இது ஜடாயு கிட்ட கூட எல்லாரும் கேவலம், மனிதர்கள் கேவலம் அப்படின்னு சொல்றானே. குறைஞ்சபட்சம் கம்பராமாயணத்துல ராவணன் வந்து புஷ் பண்ணாதான் யுத்தம் பண்றான். தானா சண்டை போட்டுதான் இப்போ பண்றான். தப்பிச்சிருந்த போகணும்னு தான் பாக்குறான். ஒரு கார்னருக்கு புஷ் பண்ணாதான் ஹி ஃபைட்ஸ். ராமாயணத்தை பொறுத்தவரை அதுக்கு முன்னாடி வந்து அவன் உலகத்தையே ஜெயிச்சான் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இருக்கே தவிர அதெல்லாம் நாம இது பண்ணல. மேபி நாம பாக்குற போர்ஷன் அப்படி இருக்காங்க. நம்ம உத்தரகாண்டத்துக்கு போனீங்கன்னா நீங்க அதெல்லாம் பார்க்கலாம். உத்தரகாண்டத்துல பழைய கதையெல்லாம் சொல்லும் பொழுது இந்த காலக்கேரோட போட்ட சண்டை அந்த மாதிரி சண்டை பார்க்கும்போது அப்போ வாலிக்கிட்ட போனது உதவாயினதெல்லாம் வரும். காத்தவரியா போனது உதவாயினதெல்லாம் வரும். அல்ல ஏன்னா ஒரு எக்ஸ்பென்ஷனிஸ்ட் மோட்ல இருக்கிறவன் வந்து பயந்து விடக்கூடாது. எல்லாரோடையும் சண்டை போட்டு தேவர்களோடய சண்டை போட்டு எல்லா இடத்தையும் பிடிங்கிட்டு வரும்போது தானே அந்த குபேரங்கிட்ட இருந்து புஷ்ப விமானத்தை பிடிங்கிட்டு வர சமயத்துல தான் இந்த கைலாசகிரி வழியில மறைக்குது. இப்போ இந்த இடத்துல கிடைக்காது உனக்கு, சுத்தி போ அப்படின்னு சொல்றாங்க. நந்தி இதுதான் சொல்றாரு. இவங்க படம் போடுறதெல்லாம் ஒரு சக்கரம் போட்ட ஒரு வண்டி அந்த மலை மேலே ஏற முடியாத மாதிரி படம் போடுறாங்க. அப்படி இல்லை. ஒரு பிளேனுக்கு ஆல்டிடியூட் கிடைக்காது. யூ கேனாட் ஃப்ளை ஓவர் தட் மவுண்டன், யூ டேக் அ டைவர்ஷன் அப்படின்னு தான் சொன்னார். என் பிளேன் நேரம் தான் போகும், வழியில் மலை இருந்தால் பிடிங்கி வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு கீழே இறங்கி போயிடும். அந்த போர் வெறி இன்னும் அடங்கலை. அது அடங்கிறதுக்கு 1000 வருஷம் ஆச்சு. அதுக்கு அடியில் போய் புதஞ்சு 1000 வருஷம் பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் இந்த வரம்லாம் வாங்கிட்டு வரான். கொழுந்தே அணையால் குழைந்து ஏங்கிய கொள்கை கண்டான். இளந்தளிர் போன்றவளாகிய சீதை அழுங்கி குழைந்து ஏக்கமுற்ற நிலையை கண்டான். அழுந்தேல துன்பத்தில் துவண்டு போய்விடாதே, அஞ்சலை எண்ணம், பயப்படாதே, அண்ணன் போன்றவளை பயப்படாதே என்று சொல்லி கீழே விழுந்தவன் எழுந்தான், உயிர்த்தான், பெருமூச்சு விட்டான். அட எங்கேயும் போவது என்ன, எங்கடா போற என்று விழுந்தான். அவன் தேர்வதை நேர பறந்து போய் அவன் தேர்ல போய் விழுந்தான். விண்ணவர் பண்ணையார் எங்கு போவது அப்படின்னு நேர போய் அவன் கண்ணுக்கு படாத இடத்துக்கு போனா
பறந்து வந்து அவன் தேர்ல போய் விழுந்தான். பாய்ந்தான், அவன் பல்மணி தண்டு பறித்தெறிந்தான். ஏய்ந்து ஆர் கதி தேர்பறி எட்டினோடு எட்டும் எஞ்சி தீந்து ஆசர வீசி திந்திரால் துண்டவாளால் காய்ந்தான். கவர்ந்தான் உயிர் காலனும் கைவிடுத்தான். பாய்ந்தான், ராவணனோட தேர் மேல பாய்ந்தான். அவன் பல்மணி தண்டு பறித்து எறிந்தான். அவனுடைய கதாயுதத்தை கையில இருக்கிற மிச்சம் இருக்கிறதா தானே, அதை பறிச்சு தூக்கி எறிஞ்சிட்டான். ஏழ்ந்து ஆர் கதி தேர் பறி எட்டினோடு எட்டும் 16 தேர்கள் 16 குதிரைகள் பூட்டிய அந்த தேர்ல இருந்த அந்த 16 குதிரைகளையும் எட்டினோடு எட்டும் எஞ்சி தீந்து ஆசார வீசி அத்திந்திரன் துண்டவாளால் காய்ந்தான். 16 குதிரைகளையும் தன்னுடைய அழகு என்கின்ற வாழனால கத்திரித்து எறிந்தான். கவர்ந்தான் உயிர், அந்த குதிரைகளுடைய உயிரெல்லாம் கவர்ந்தான். தேரை செலுத்துறதுக்கு பழகம் இல்லை, குதிரை இல்லை. கவர்ந்தான் உயிர் காவலும் கைவிதித்தான். யமனுக்கும் கை நடுக்கம் உண்டாயிற்று. தின்தேர் அழிந்து ஆங்கு அவன் தின்புறம் சேர்ந்த தூணி விண்டான் மறைப்ப செரிகின்றன வில்லிலாமை மண்டு ஆர் அமர்தன் வழங்காமையின் பச்சை மாக்கள் பண்டாரம் நோக்கின்றன வல்வுகிறால் பறித்தான். தின்தேரை அழித்தான். ஆங்கு இப்ப அவனோட வில்ல பிடிங்க போடாச்சு. இன்னும் அவனோட அம்பரா துணி இங்க இன்னும் இருக்கு. அது என்னன்னா ஆகாயத்தை கீறிட்டு இருக்கான். ஆகாயத்தை கீறதுக்கு அமரா துணி அது எப்படி இருக்குன்னா, விண்டான் மறைப்ப செரிகின்றன வில்லிலாமை வில் இல்ல, வில் இல்லைன்னு நம்ப வச்சு என்ன பண்றது. மண்டு ஆர் அமர்தான் வழங்காமையும் மண்டும் போரில கொஞ்சம் கூட உதவாத காரணத்தினால வச்சை வாக்கள் பண்டாரம் ஓக்கின்றன. கருவிகளுடைய கருவூலத்தை ஓக்கின்றன. பண்டாரம்னா கருவூலம் அர்த்தம், ட்ரெஷரி. கருவிகளுடைய கருவூலத்தை ஓக்கின்றன. அங்க இருந்தாலும் கொடுக்க முடியல, அங்க இருந்தாலும் ஒண்ணும் பயன்படல. இது எதுக்குடா உனக்கு இவ்வளவு பெருசா, இதை எதுக்குடா கட்டிட்டு அப்படின்ட்டு வள்ளுகிறால் பறித்தான். தன்னுடைய கால் நகங்களால பறித்து பிடிங்கினான். இவ்வளவு பெருசா கட்டி நிக்கிறேன், இதை வச்சு நான் என்ன போட போறேன். மாச்சிச்சர் படிக்கணும். மாச்சிச்சல் பாய்ந்தன மார்பினும் தோள்கள் மேலும் ஒச்சி சிறகால் புடைத்தான். இதையா விழுந்து பூச்சித்த ராவணனும் முடிசாய்ந்து இருந்தான். போச்சு இத்தனை மூலம் என் ஆற்றல் என புகன்றான். அவ்வேதையினை முடித்து ஆற்றதன் அரக்கன் விடல் ஆம் படை வேறு காணான். இவ்வேதையிலே இவன் என் உயிர் உண்பேன் என்ன செவ்வே பிழையா நெடுவால் உரை தீர்த்து எறிந்தான். மதியின் தலை தோன்றிதன் மாற்ற அருண் தெய்வமானால் மதியும் தலை என்றது அன்றையும் வாழ்க்கை நாளும் மெதியும் கடை சென்றது. ஆகவே மின்னின் வேந்தன் புலிசம் எரிய சிறை அற்றது ஒரு குன்றின் வீழ்ந்தான். விழிந்து 6 சிறை கீழ் உற வீழ்ந்தனன் மண்ணின் விந்தோர் இறைந்தார். இழந்தால் துணை என்ன முடிக்கணக்க பறிந்தார். படர் விந்துவின் நாட்டவர் பைன் பொன் மாறி சொரிந்தார். அது நோக்கிய சீதை துலக்கம் உற்றார். எழுதும் அரக்கர் நெருவின் புக ஆர்த்து மிக்கான் தொல்கின் தலை எழுதிய மான் என சோர்ந்து நைவான். உள்கும் உயிர்க்கும் இயங்கும் ஒரு சார்பு காணால் கொல்கொம்பு ஒடிய கொடி வீழ்ந்தது போல் கொள்கிறார். மாச்சிச்சிரம் ஒரு பாடம் இருக்கு, மாச்சிச்சிரல்னு ஒரு பாடம் இருக்கு. சிச்சிரம்னா வினோதம்னு அர்த்தம். வினோதமாக பாய்ந்தான் அப்படிங்கிற பொருள் தான் வருவாங்க. சிச்சிரல்னா மீன் குத்தி பறவைன்னு அர்த்தம். சிச்சிரல்ங்கிற பாடம் என்ன? மாச்சிச்சிரல் பாய்ந்தன மார்பினும் தோள்கள் மேலும் ஓச்சி சிறகால் புடைத்தான். உலையா விழுந்து மூச்சித்த ராவணனும் முடி சாய்ந்திருந்தான். ஓச்சு இத்தனை போலும் என் ஆற்றல் என புகழ்ந்தான். வார்த்தை பாரு, போச்சு போச்சு, அதோட போச்சு. மீன் கொத்தி பாயிற மாதிரி ஒரு நேரம் ஒரு பாய்ந்து மார்பிலும் தோள்கள் மேலும் ஓச்சி, அவனுடைய மார்பிலையும் தோள்கள் மேலையும் தன்னுடைய அழகை ஓச்சி சிறகால் புடைத்தான்.
உலையா விழுந்து மூர்ச்சித்த ராவணன் உறைந்து விழுந்து மூர்ச்சித்தான் ராவணன். கொஞ்ச நேரம் அப்படி தலைதாஞ்சி இருந்தான். போச்சு, இத்தனை போலும் நின் ஆற்றல், இவ்வளவுதான் போல இருக்கும் உன்னுடைய. அப்பா உன் பலம் இவ்வளவுதானா? போச்சா? அந்த போச்சா ஒரு வார்த்தை பாருங்க, போயிற்று அப்படின்னுலாம் இல்ல, போச்சு போச்சு, இத்தனை போலும் நின் ஆற்றல் என புகழ்ந்தான். அவ்வேளையினே முனிந்தான், அவ்வேளையில கோபித்தான், முனிந்து ஆற்றலன் அவ்வெவரக்கன் அரக்கன் விடலாம் படை வேறு காணான். இவ்வேளையினே இவன் இன்னுயிர் உண்பன் என்ன செவ்வே பிழையா நெடுவாள் உரை தீர்த்து எரிந்தான். அந்த வேளையில கோபித்த அரக்கன் அவன் மேல ஓச்சுவதற்கு வேறு ஆயுதம் இல்லாமல் திகைத்தான். வெவ்வேறு அரக்கன் விடலாம் படை வேறு காணான். அவன் மேல விடுவதற்கு வேற ஆயுதம் எதுவும் கிடைக்காமல் இவ்வேளையினே இந்த சமயத்துல இவன் இன்னுயிர் உண்பேன், இவனை கொல்லுவேன் என்று செவ்வே பிழையா தெய்வ வலிமை உடையதாகிய அந்த சந்திரஹாசம் என்ற அந்த வாளை உரையிலிருந்து உருவி எடுத்தான். நெடுவாள் உரை தீர்த்து எரிந்தான். உருவி எடுத்து ஓங்கினான். வலியின் தலை தோற்றில் மாற்ற அருந்தெய்வ வாழால் நலியும் தலை என்றது அன்றியும் வாழ்க்கை நாளும் மெலியும் கடை சென்றுள்ளது. ஆதலின் வெண்ணின் வேந்தன் குளிசம் எறிய சிறையற்றது ஒரு குன்றியின் விழுந்தான். அவனுடைய பலம் ஒன்றும் குறைந்துள்ள, வலியின் தலை தோற்றுக, வலிமையினாலே அவன் வலிமை குறைந்தவன் தோற்கவில்லை. மாற்ற அரும் தெய்வ வாழ், அது சாதாரண வாழ் இல்ல, சந்திரஹாசன் சிவன் கொடுத்த வாழ், அதை தடுக்க முடியாது. அது ஒண்ணு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கை நாள வயசாகி போச்சு, ரொம்ப காலம். எந்த காலம் ஆச்சுன்னு நான் தான் சொன்னானே, பிரம்ம 5 தலைவரை பார்த்தேன், இவனுடைய கரை இல்லாத கண்டத்தோடு சிவனை பார்த்தேன்னு சொல்றாரு. விண்ணின் வேந்தன் குளிச்சம் எரிய அப்படி வாழ்நாளும் கழித்து விட்டது. அது சிவன் வாழாவும் போய்விட்டது. ஆகையினால இந்திரன் தன்னுடைய வாளை தன்னுடைய குளிசாயுதத்தை வஜ்ராயுதத்தை வீசும். மலைகளெல்லாம் பறந்து கொண்டிருந்த மலைகளெல்லாம் இறக்கைகளை இழந்து விழுந்ததை போல இவன் 2 சிறைகளையும் 2 இறக்கைகளையும் இழந்து பெரிய மலை போல கீழே விழுந்தான். 2 இறக்கை வெட்டினான். விரிந்து 6 சிறை கீழ் வரை விழுந்தன. விரிந்து 6 சிறை கீழ் வரை விழுந்தன. அவனுடைய ஆர்த்தெழுகின்ற சிறகுகள் மண்ணிலே விழும்படி இவனு தொடர்ந்து விழுந்தான் மண்ணில். விண்ணோர் இருந்தார். விண்ணோர் எல்லாரும் கலைந்து ஓட ஆரம்பித்தார்கள். இரியல் போனார். இழந்தாள் துணை என முனி கணங்கள் பறிந்தார். ஐயோ, அந்த ஒரு துணையும் இல்லாமல் போயிடுது அப்படின்னு முனிவர்கள் கூட்டங்கள் எல்லாம் பரிவோடு பார்த்தார்களாம். படர் விண்டுவின் நாட்டார் பைம்பொன் மாறி சொரிந்தார். வைகுந்த லோகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கற்பக பூவை எடுத்து வர்ஷித்தார்களாம். ஏன்? யார் மேல? ஜடாயு மேல. ஜடாயு மேல கற்பக பூவை வச்சு பொழிந்தார்களாம். அது நோக்கிய சீதை துளக்கமுற்றாள். இப்பதான் அவளுக்கு புரியுது, இவன் மேல பூ மாறி பொழிகிறதே அப்படின்னா எனக்கு பிராணம் போயிடுத்து போலக்கு அப்படின்னு சொல்லி அப்ப கலக்கமடைந்தாள். துளக்கமுற்றாள். தூக்கி வாரி போட்டுது அவளுக்கு. துளக்கமுற்றாள். உடலும் உள்ளமும் நடுங்கினாள். வெள்கும் அரக்கன் நெடு விண்புக ஆர்த்து மிக்கான் தொல்கின் தலை எய்திய மான் என சோர்ந்து நைவாள். உள்கும் உயிர்க்கும் உயங்கும் ஒரு சார்பு காணாள். கொம்பு ஒடிய கொடி வீழ்ந்தது போல் குலைவாள். வெள்கும் அரக்கன் ஜடாயுவின் போராற்றலுக்கு தோற்றுப்பான அரக்கன். போராட்டலுக்கு அவன் தோற்றானவடைய கடைசியில் அவன் ஜெயிச்சான். நெடு விண்புக ஆர்த்து மிக்கான் போய் ஆகாயத்தில் போய் பேரவழி செய்து தன் வலிமையை பாராட்டி கொண்டான். தொழுகின் தலை, தொழுகுனா வலைன்னு அர்த்தம். வலையில விழுந்த தொழுகுனா வலைன்னு அர்த்தம். வலையில விழுந்த மான் மாதிரி சோர்ந்து நைந்தாள். உள்கும்
உயிர்க்கும் யாது செய்வேன் என்று எண்ணும் உள்கும். என்ன செய்யறது? துளை உள்ளதுங்கிறதுல இருந்து வந்த வார்த்தை இங்க கேட்ட மாதிரி இருக்கேன். உள்கும் உயிர்க்கும் பெருமூச்சு விடும் உயங்கும் வருத்தத்தினாலே சோர்வடையும் ஒரு சார்பு காணல் தனக்கு ஒரு ஆதாரம் இல்லாதவளாக போனாள். கொம்பு ஒடிய கொடி விழுந்தது போல் குறைவாள். கொழு கொம்பு உடைந்து போனால் கொடி எப்படி கூட விழுமோ அப்படி தனக்கு ஜடாயு விழுந்த உடனே இவளும் தனக்கு இதெல்லாம் குலைந்து போய் விழுந்தாள். கொடிய கொடி விழுந்தது போல் ரொம்ப அழகா துணை உலகின வந்த மன்னனும் கொன்றினன் எனக்கு இனி புகழ் என்கின்றாள். என் துணை பிரிந்து இருந்து இன்னல் எய்திய அல்லெல்லாம் பெடை என அரற்றினாள். அல்லல் உற்றேனை வந்து அஞ்சல் என்ற இந்த நல்லவன் தோற்பதை நரகன் வெல்வதும் பாவதும் பாவமோ வேதம் பொய்க்குமோ இல்லையோ அறம் என இறங்கி இயங்கினான். நான் இலேன் உரை கொடு நடந்த நம்பி நீல் நிலை அறநெறி நின்றுள்ளோருக்கு எல்லாம் ஆணியை இந்தையருக்கு அமைந்த அன்பன் காணியவம் என கலங்கி விரும்பினான். கற்பு அழியாமை என் கடமை ஆயினும் பொறுப்பு அழியா வளம் பொருந்தும் போர்வலான் வில் பழியுண்டது வினையினேன் வந்த இல் பழியுண்டது என்று இறங்கி ஏங்கினான். எல்லியல் விசும்பிடை இருந்த நேமியாய் சொல்லிய அறநெறி தொடர்ந்த தோழமை நல்லியல் அருங்கடன் கழித்த நம்பியை உள்ளுதியோ என பொறுமை பொங்கினான். வன்துணை உளன் என வந்த மன்னனும் கொன்றினன் எனக்கு இனி புகழன் என்கின்றான். எனக்கு துணை நிற்பேன் என்று சொல்லி வந்த மன்னவனாகிய ஜடாயுவும் இறந்து விட்டான். இனிமேல் எனக்கு புகழ் தருபவர்கள் யார் என்று சொல்கிறார். இன்துணை பிரிந்து இருந்து இன்னல் எய்திய தன்னுடைய துணை அன்றில் பறவை தன்னுடைய ஆண் துணையை இழந்த அன்றில் பேடு பெண் பறவை எப்படி அரற்றுமோ அப்படி வாய்விட்டு அரற்றினாள். அல்லல் உற்றேனை வந்து நடுவில் வந்து ஒரு இன்னொரு வெளிப்பாடு பின்னவன் உரையினை மறுத்து பேதையேன் அன்னவன் தன்னை கடிது அகற்றினேன் ஒரு மன்னவன் சிறையற மயங்கினேன் விதி இன்னமும் எவ்வினை ஏற்றுமோ என பின்னவன் உரையினை மறுத்து லக்ஷ்மணனுடைய எங்க இருக்கு அடுத்த பாட்டா பின்னவன் உரையினை மறுத்து லக்ஷ்மணனுடைய பேச்சை மறுத்து அறிவில்லாதவளாகிய யான் அன்னவன் தன்னை கடிது அகற்றினேன். அவனை போறதுக்கு அவனை கோபமான சொல்லி அவனை விலக்கினேன். என்னை விட்டு போகுமாறு செய்தேன். ஒரு மன்னவன் சிறையற மயங்கினேன். வந்து போரிட்ட ஜடாயு தன்னுடைய சிறகுகளை இழக்கவும் மயங்கினேன். விதி இன்னமும் என்னை எவ்வினை ஏற்றுமோ. விதி இன்னும் என்னென்னலாம் வச்சிருக்கோம் எனக்கு இன்னும் I don't know what is stock there in stock for me. What is there store for me? சொல்ல அந்த முதல் பாட்டு இன்னும் முடியல. சொல்லுங்க. இங்க இந்த மன்துணை எனக்கு பாட்டு இன்னும் முடிக்கல. நீங்க தான் எனக்கு 131 நான் அல்லல் ஆரம்பிச்சிட்டேன். நான் எந்த இடத்துல இருக்கிறேன்னு தெரிய மாட்டேங்குது. அதான் இந்த பாட்டு தான். இந்த பாட்டு இன்னும் முடியல. வன்துணை உளன் என வந்த மன்னனும் கொன்றினன். எனக்கு துணை இருக்கிறேன் என்று வந்த மன்னனாகிய ஜடாயுவும் இறந்தான். இறக்கல இன்னும் அவளுக்கு இறந்தான் அப்படின்னு தான் அங்கேருந்து காட்சி. மேல இருக்கா, எங்கேயோ இருக்கா, போயிட்டு இருக்கு. இப்போ இட் இஸ் அவுட் ஆஃப் சைட். ஸோ ஷீ இஸ் இமேஜினிங் தட் ஹி இஸ் ஆல்ரெடி டெட். எனக்கு இனி புகழ் என் இனிமே எனக்கு புகழ் கொடுப்பவர்கள் தஞ்சம் கொடுப்பவர்கள் யார் என்று சொல்கிறார். தன் துணையை பிரிந்த அன்றில் பறவைகளிலே எப்போதும் இணை பிரியாமல் இருக்கக்கூடிய அன்றில் பறவைகளே ஆண் துணையை இழந்ததாகிய பெண் அன்றில் பறவை எப்படி அரற்றுமோ அப்படி அரற்றுகின்றார்.
அல்லல் உற்றேனை வந்து அஞ்சல் என்ற இந்த நல்லவன் தோற்பதே, நரகன் வெல்வதே, வெல்வதும் பாவமோ, வேதம் பொய்க்குமோ, இல்லையோ அறம் என இறங்கி இயங்கினான். சொல்ல வேண்டியதில்லை. இப்படி கட்டப்பட்ட நான் அல்லலுற்று அழுங்கி சோர்ந்த என்னை வந்து பயப்படாதே என்று சொன்ன இந்த நல்லவன் தோற்பதா? நரகத்துக்கு போய் சேர வேண்டிய இந்த பாவி வெல்வதா? பாவம் ஜெயிக்குமா? வேதம் பொய்த்து போகுமா? தர்மமே இல்லையா உலகத்துல? இன்னும் எத்தனை இந்த வார்த்தைக்கு இன்னும் வாழ இருக்கு. இந்த வார்த்தைகள் இன்னும் மறையாம நம்ம வாழ்க்கையில கொடிக்கொண்டுதான் இருக்கு. ஆகவே இந்த மாதிரியான சூழல்லாம் வரும்போது, நாம் இந்த மாதிரியான சூழல் வரும்போது சீதைக்கு எப்படி விமோச்சனம் கிடைச்சதோ அப்படி நமக்கும் விமோச்சனம் கிடைக்குங்கிறது பலம் பெறணும். அதுக்காக சுந்தரகாண்டம் படிக்க சொல்றாங்க. சுந்தரகாண்டம் படிக்க சொல்றது வேற எதுக்காக இல்லை. ஆனானப்பட்ட அவ்வளோ பெரிய நாயகியான, அவ்வளோ பெரிய ராஜகுமாரியான, ராணியாக பட்டத்து ராணியாக இருந்தவளான அவ்வளவு பெரிய மகாலட்சுமி, அவளுக்கு இவ்வளவு பெரிய துன்பம் வந்ததுன்னா நமக்கு அந்த துன்பம்லாம் அங்கதான் கம்பேர் பண்ணிக்கணும். அப்படிதான் அதை சரி பண்ணிக்கணும். அதுக்குதான் சுந்தரகாண்டம் படிச்சு தெரிஞ்சாலே போதும். அது நமக்கு தெரிஞ்சாலே போதும். விடிவெல்லாம் அங்கதானே வருது. ஃபைனல் சொல்யூஷன் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சா போதும். எக்ஸ்பிளிசிட்டா சுந்தரகாண்டத்திலேயே அந்த சக்சஸ் மெசேஜும் வரணும்னு அவசியம் இல்லை. அது நமக்குள்ள இருக்கு. ஏன்னா இப்போ ரொம்ப பெரிய சக்சஸ் வாழ்க்கை வரலாறு நீங்க படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. படிக்கும்போது நீங்க அதை படிச்சுட்டே இருக்கும்போது அவர் கஷ்டப்பட்டார், 3 வேளை சாப்பாடு கூட வழி இல்லாம இருந்தாலும் படிக்கும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து அவர் கடைசியில ஒரு பெரிய சக்சஸ் ஆனாலும் அந்த ஃபீலிங்கோட படிக்கும்போது தான் உங்களுக்கு புரியும். அப்படி இல்லாம யாரோ ஒரு இன்னும் ஏழையா இருக்கிற ஒருத்தரோட ஸ்டோரி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்வமே அந்த கனெக்டே இருக்கு. அதுவும் இல்லாம நம்பிக்கை வர ஆரம்பிச்சது சுந்தரகாண்டம் தான். அதாவது எவ்வளவு தூரத்துக்கு தன் உயிரை நீக்கி தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணத்தோட மகாலட்சுமியே போன நேரம் நமக்கெல்லாம் வந்திருக்கிற துயரம் என்ன பெரிய துயரமாக. நானிலே உரைகூடு நடந்த நம்பினீர் நீழ்நிலை அறநெறி நின்றுவதற்கெல்லாம் ஆணியை உந்தையருக்கு அமைந்த அன்மனை காணியவம் என கலங்கி விரும்பினார். வெக்கமில்லாம நான் சொன்ன சொல்லை மனத்திலே கொண்டு மார்பினாலே என் கணவர் போனார். நான் சொன்ன கொடுஞ்சொல்லாலே என் மைத்துனன் போனான். அப்படி நடந்த நம்பியே நீழ்நிலை அறநெறி நின்றுவதற்கெல்லாம் தர்ம வழியிலே நிற்கின்ற எல்லோருக்கும் ஆணி வேரை உந்தையருக்கு அமைந்த அன்பனை உங்களுடைய தந்தையான தசரதற்கு உள்ள நண்பனாகிய ஜடாயுவை அவனை காண்பதற்காக வேணும் பாருங்கள். காணியவங்க வந்து ஒரு காண்பதற்கேனும் அப்படி சேர்த்துக்கணும். காணியவம் அதை பார்க்கறதுக்காக எனக்காக வேண்டாம், அவனை பார்க்கறதுக்காவது வாங்க என்று விரும்பினார். இது அப்படியே மாறி மாறி சொல்றாங்க. நின்ற நிலை நெறிட்டாங்க சொல்றா லக்ஷ்மணன் நின்ற நிலை நெறிட்டு அங்க சொல்றா. இப்ப ரியலைசேஷன் டான்ஸ் இல்லையா? இப்ப ரியலைசேஷன் டான்ஸ். இப்ப அப்பவே அவளுக்கு வந்து உள்ளத்துக்குள்ளேன்னு சொல்லலை. ஏன்னா ராவணன் கிட்ட வரும்போது வால்மீகி ராமாயணத்துல அதை படிச்சு கூட காமிச்சாங்க. அந்த கொஞ்ச நேரத்துல தர்மசாரி திருடவிரதா அப்படின்னா யாருன்னு கேட்டா எங்க லக்ஷ்மணன் வந்து ஒருத்த கூட வந்திருக்கான், மச்சின எங்க குழந்தை மாதிரி அவன் தர்மசாரி, தர்மத்தின் பால் நிற்பவன், திருடவிரதா, விரதத்துல அசையாதவன் அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷத்துல சொல்லப்பாரு. உள்ளத்துலன்னு சொன்ன வார்த்தை இல்லை. அதெல்லாம் பார்க்க போறோம். ராமன் வாயால் அதெல்லாம் பார்க்க போறோம். கற்பழியாமை என் கடமை ஆயினும் பொற்பழியா வலம் பொருந்தும் போர்வலான் வில் பழி உண்டது வினையினேன் வந்த இல் பழி உண்டது என்று இறங்கி கற்பழியாம இருப்பது என்னுடைய கடமை. அதை நான் பார்த்துட்டேன். ஆனா இருந்தாக்க கூட என் காரணத்தினாலே என்னுடைய கணவனுடைய வில்லுக்கு பழி வந்து நேர்ந்தது. பொறுப்பு அழியா வலம் பொருந்தும் பொருளார் புலி வழியாக பலம் பொருந்திய போரிலே வல்லவனுடைய அவ்வளவு பெரிய ராமனுடைய வில்லுக்கு பழி நேர்ந்தது. மகா பாவியான நான் வினைகிறேன் அதை சொல்லிக்கிறான். அந்த மகாலட்சுமி அப்படி சொல்றது நமக்கு வாய் வரல.
வினையினேன் வந்த இல் பழி உண்டது. என் குடும்பத்துக்கு என்னுடைய ஜனக வம்சத்துக்கு பழி வந்து சேர்ந்தது என்று இறங்கி ஏங்கினாள். எல்லியல் விசும்பிடை இருந்த நேமியாய் சொல்லிய அறநெறி தொடர்ந்த தோழமை நல்லியல் அருங்கடன் கழித்த நம்பியை புதுதியோ என பொறுமை பொங்கினாள். சுடர் விட்டு கொண்டிருக்கிற ஆகாயத்தில், சூரியனும் சந்திரனும் சுடர் விட்டு கொண்டிருக்கிற ஆகாயத்தில் இருக்கிற சொர்க்கத்தில் இருக்கின்ற தசரதனே சொல்லிய அறநெறி நேரத்துக்கு ஜடாயுகிட்ட வந்து சேர்ந்திருப்பான். சொல்லிய அறநெறி தொடர்ந்த தோழமை நல்லியல் அருங்கடன் கழித்த நம்பியை தன்னுடைய கடமை தவறாமல் தன் உயிரை கொடுத்து போராடினானே ஒருத்தன், அவன் வந்து அங்க சேர்ந்திருப்பான், சொர்க்கத்துக்கு வந்து சேர்ந்திருப்பான். அவங்க கட்டி தழுவி கொண்டிருக்கிறாயா? அப்போ அவன் என்ன அணைச்சிருக்க? அவனுடைய நெடுநாள் நண்பனை பார்த்த மகிழ்ச்சியோடு அணைத்துக் கொண்டிருக்கிறாயா? ஏங்குவாள் தனிமையும். அப்படின்னா 136ல இருந்து நம்ம படிச்சிருக்கணும். இப்படி ஒரு அப்ப மறுபடியும் 40ல நிறுத்துறேன் நான். சரி, ஏங்குவாள் தனிமையும் இறகிழந்தவன் ஆங்குரு நிலைமையும் அரக்கன் நோக்கினான். வாங்குனன் தேரிடை வைத்த மண்ணோடும் வீங்கு தோல் நீக்கொடு வெண்ணில் ஏகினான். வெண்ணிலை வெய்யவன் ஏகும் வேகத்தால் கண்ணோடு மனம் அவை சுழலும் கற்பினாள். உன்னிறை உணர்வு அழிந்து உள்நிறை உணர்வு அறிந்து ஒன்றும் ஓர்ந்திலள் மண்ணிலை தன்னையும் மறந்து சாம்பினாள். ஏகினன் அரக்கனும் எருவை வேந்தனும் மோக வெந்துயர் சிறிது ஆரி முன்னியே மாகமே நோக்கினான். வஞ்சன் வல்லையில் போகுதல் கண்டு அகம் புலர்ந்து சொல்லுவான். வந்திலர் மைந்தர் நம் மருகிக்கு எய்திய வெந்துயர் துடைத்தனன் என்னும் மெய்ப்புகழ் தந்திலா விதியினோர் தரும வேலியை சிந்தினர் மேலினி செயலென்னான் கொடுக்கும். ஏங்குவாள் தனிமையும் இறகு இழந்தவன் ஆங்கு ஒரு நிலைமையும் அரக்கன் நோக்கினான். வாங்கினன் தேரிடை வைத்த மண்ணோடும் வீங்கு தோல் மெய்கோடு பின்னி ஏகினான். வாத்தியாருக்கு என்ன பண்றது? குதிரை இல்லை, வாகனம் இல்லை, தேர்னுடைய நிலைமையும் ஓட்டுற மாதிரி இல்லை. அவளுடைய அப்படி ஏங்குபவளுடைய தனிமையை பார்த்தான். அங்கே சிறகிழந்து விழுந்து கிடப்பவனாக ஜடாயு படுகின்ற பாட்டையும் பார்த்தான். தன்னிடத்துல செலுத்துவதற்கு தேர் சரியான நிலையில இல்லை என்பதை அறிந்தான். உடனே அவள் இருந்த பர்ணசாலையை அப்படியே தூக்கி தேர்ல இருந்து தூக்கி தோல்ல வச்சுட்டான். அப்படியே பறக்க ஆரம்பிச்சான். விண்ணிலை ஏகினான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படியே ஆஞ்சநேயர் மாதிரி தாயினார். அவ்வளவுதான். என்ன தூக்கி தோல்ல வைத்துக்கொண்டு விண்ணிலை ஏகினான். அதாவது நம்மலாம் பொறுப்பு ஏற்போம். பொறுப்பு ஏற்கிறான். ஆஞ்சநேயரும் ராவணனும் தான் பொறுப்பு ஏற்றார். இடையினரகம் கண்ணனும். ஆமா. விண்ணிடை வெய்யவன் ஏகும் வேகத்தால் கண்ணோடு மனம் அவை சுழன்ற கற்பினாள். உள் நிறை உணர்வு அழிந்து ஒன்றும் ஓர்ந்தது. மனசு பிளாங்க் ஆயிடுதுன்னு சொல்றோம் இல்லையா? விண்ணிடை ஆகாயத்துல கொடியவனாகிய ராவணன் போகின்ற வேகத்தை பார்த்து அவன் கண்ணும் மனமும் சுழல் தொடங்கினான். கண்ணு சுழறது, மனசு சுழறது ஒரு நிலை கொள்ளல. சுழன்ற கற்பினாள். உள் நிறை உணர்வு அழிந்து தன்னுடைய ஒரு இது என்ன சொல்றது, செல்ஃப் அவேர்னஸ் சொல்றோம் இல்லையா? தன்னைத்தானே கட்டுப்படுத்தக்கூடிய, தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கக்கூடிய தன்மையை இழந்து ஒன்றும் ஓடுங்க, எதையும் கவனிக்கல, எதையும் யோசிக்கல. மண்ணிடை தன்னையும் மறந்து சாம்பினாள். தன்னையும் மறந்து வாடி விழுந்தாள். எங்க அந்த பர்ணசாலையை பறிச்சு இருந்திருக்காள். அந்த ஸ்பேஸ் இருக்கு அவளுக்கு. அங்க விழுந்திருக்கா. அவன் தோல்ல தான் இருக்காப்பா. ஏகின நரக்கனும் எருவை வேந்தனும் மோக வெந்துயர் சிறிது ஆறி முன்னியே மாகமே நோக்கினன். வஞ்சன் வல்லையில் போகுதல் கண்டு அகம் புலர்ந்து சொல்லுவான். அரக்கன் சென்று விட்டான். எருவை வேந்தனும் மோக வந்து தன்னுடைய மயக்கத்தினாலே ஏற்பட்ட துயரம் சிறிது கொஞ்சம் மயக்கம் தெளிந்து முன்னியே யோசித்து
மாகமே நோக்கினான், திசையை நோக்கினான், ஆகாயத்தை நோக்கினான். வஞ்சன் வல்லையில் போகுதல் கண்டு திருடன் வஞ்சகனாகிய ராவணன் வேகமாக போவதை பார்த்து அகம் புலர்ந்து மனம் வருந்தி சொல்லுகிறான். புலர்தல்னாக்க இந்த இடத்துல பொழுது புலர்ந்தது இல்லை, அகம் புலர்தல் மனம் வருத்தம் அடைந்துன்னு அர்த்தம். வந்திலர் மைந்தர்தான் மருகுக்கு எய்திய வெந்துயர் துடைத்தனன் என்னும் மெய்ப்புகள் தந்திலர் விதியினார் தர்ம வேலியை சிந்தினர் மேலினை செயலன் என்னாம் கொள்ளும். ராமலட்சுமணர்கள் போனவர்கள் வரவே இல்லை. என் மருமகளுக்கு எய்திய துயரத்தை துடைத்தேன் என்ற புகழை விதி எனக்கு தரவில்லை. மாறாக விதி என்ன செய்து விட்டது என்றால் தர்மத்தின் வேலையை உடைத்து விட்டது. தர்மத்துக்கு வேலையாக அரணாக இருக்க வேண்டிய விதி தர்மத்தை வேலையை உடைத்து விட்டது. மேல் இனி செயல என்ன, இதுக்கு மேல இன்னும் என்ன நடக்க போகிறதோ இன்னும் முடியல. இதுக்கு குலகமா இருக்கு, அடுத்ததுதான் முடியும். இன்னொரு 2 பாட்டுக்கு அப்புறம் தான் முடியும். வெற்றியர் உளரியனின் மின்னின் நுண் இடை பொன் துடிக்கு இந்நிலை புகுதற் போலதோ உற்றதை இன்னது என்று உணர கிற்றிலேன் சிற்றவை வஞ்சனை முடிய செய்ததோ பஞ்சு அணை பாம்பனை ஆக பள்ளி சேர் அஞ்சன வண்ணனே ராமன் ஆதலால் வெஞ்சின அரக்கனால் வெல்லர் பாலனோ வஞ்சனை இழைத்தன்ன கள்ள மாயையால் வேர் அரக்கரை வென்று வெம்பழி தீரும் என் சிறுவனும் தீண்ட அஞ்சுமாள் ஆரியன் தேவியை அரக்கன் நல் மலர் பேர் உலகு அளித்தவன் பிழைப்பு இல் சாபத்தால் பரஞ்சிறை இன்னென்ன பண்ணி உண்ணுவான் அருஞ்சிறை உற்றனல் ஆம் என மனம் பெரும் சிறை அற்றதேல் பூவை கற்பு எனும் அருஞ்சிறை அறாது இருஞ்சிறை அறாது என இடரின் நீங்கினான் இன்னும் வராதவங்க நகரத்துக்கு முன்னால மகரம் கெடும். அம்சிறை குருதி இதனால இலக்கணமா விட்டான்னு நினைக்கிறேன். அம்சிறை கருதி குருதி 6 அழிந்து சோரவும் வஞ்சியை மீட்டிலேன் என்னும் மானமும் செஞ்சவே மக்கள் பால் சென்ற காதலும் நெஞ்சுர துயின்றனன் உணர்வு நீங்களாம் சடாயுவை மிகைப்படல்கள் மிகைப்படல்கள் வச்சிருக்க பதிப்பு வேற. நீங்க வச்சிருக்கிறது அந்த கால ஆழ்வார் பதிப்புங்கிறது அதுவும் இருக்குங்க வச்சிருக்கேன். சடாயு இதான் இதுதான் எங்கள் நெட்டில் அது மிகப்பாடெல்லாம் போட்டுப்பாங்க. அது இருக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம அதெல்லாம் நடுவில் இங்கே வந்துடும். இதுக்கு நடுவு வந்துடும். நம்ம எங்கே படிக்கிறோம்? வெற்றியர் உளரனின் மின்னின் நுண்ணிடை பொன் தொடிக்கு இந்நிலை புகுதற் பாலுதோ உற்றதை இன்னது என்று உணரகிற்றிலேன் சிற்றவை வஞ்சனை முடிய செய்ததோ. ராமலட்சுமணர்கள் மட்டும் இங்க பக்கத்தில் இருந்திருந்தா மின்னலை போன்ற இடையுடைய நுண்ணடையுடைய இந்த பொன் தொடிக்கு, பொன்னால் செய்யப்பட்ட இந்த கொடிக்கு, வளைய அணிந்த இந்த பெண்ணுக்கு
இந்த நிலைமை நேர்த்துக்குமா, அவன் மட்டும் பக்கத்துல இருந்ததுனாக்க சீதைக்கு இந்த மாதிரியான ஒரு கட்டம் வந்திருக்குமா? உற்றதை அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத வென்று இன்னது என்று உணர கிட்டலை. என்னத்தினால அவங்க இன்னும் வரல என்பது எனக்கு உணர முடியவில்லை. எல்லாம் அந்த சித்தி செஞ்ச வஞ்சனை இருக்க, கைகை பண்ணால அந்த வஞ்சனை, இதெல்லாம் இதைத்தான் வச்சு செஞ்சா போல இருக்கு, மனசுல வச்சு செஞ்சா போல இருக்கு. இதைத்தான் காட்டுக்கு அனுப்புனா ஏதாவது நடக்கும் இந்த மாதிரி. இல்ல அவளுக்கெல்லாம் சீதை அனுப்புங்கிறது என்னமே இல்லை, ராமர் மட்டும் தான் போக சொன்னாங்க. ஏதோ ஒன்று நடக்கு. பஞ்சு அணை பாம்பனை ஆக பள்ளி சேர் பஞ்சனை பாம்பனையாக பள்ளி சேர் அஞ்சன வண்ணனே ராமன் ஆதலால் வெஞ்சின அரக்கனால் வெள்ளற்பாலனம் வஞ்சனை எழுத்தனன் கள்ளமாயா. இவன் ராமன் வந்து தெள்ள தெளிவா எத்தனையோ பட்டிமன்றங்கள்ல வாதாடுறத நம்ம பார்த்துருக்கோம். கம்பன் வந்து இறைவனாக காட்டியிருக்கிறாரா, மனிதனாக காட்டியிருக்கிறாரா, முழு முதல் கடவுளாகவே பல இடங்களிலே காட்டியிருக்கிறார். ஜடாயு வாயுவால் அடிச்சு சொல்றார், பஞ்சு அணை பாம்பனையாக பள்ளி சேர் அஞ்சன வண்ணனே ராமன், திருமாலே ராமனாக வந்து பிறந்திருக்கிறான். ஆகையினாலே வெஞ்சின அரக்கனால் வெள்ளப்பாலனும் அந்த ராவணன் வந்து இவனை ஜெயித்து விடுவானா? முடியாது. ஆகையினாலே அவன் வஞ்சனை இடத்தான், கள்ள மாயத்தான். ஏதோ அவன் இல்லாத சமயத்தில் தூக்கின்னு போறதுக்காக ஏதோ தப்பு இது பண்ணிருக்கான். He trying to connect. இவனுக்கு வந்து இப்போ பொன்மான் பின்ன போன கதையெல்லாம் தெரியாது இல்லையா? வேற அரக்கரை வென்று வெம்படி தீரும் என் சிறுவனும், அரக்கரை வேற வென்று ஒரு குலத்தை நாசம் செய்து என் சிறுவன் என்னுடைய பிள்ளையாகிய ராமன் பழி தீர்த்துப்பான். தீண்ட அஞ்சுமாறு ஆரியன் தேவியை அரக்கன். அது மட்டும் இல்ல, ராட்சசன் அவளை போய் தொடர்றதுக்கு பயப்படுவான். ஏன்? ஆரியன் தேவி தீண்டுமான ஆரியன் தேவி அரக்கன். ஏன்? நல்மலர் பேருலகு அழித்தவன் பிழைப்பில் சாபத்தான். பிரம்மதேவனுடைய நல்மலர் பேருலகு அழித்தவன் பிரம்மன் அழித்த சாபம் பிழைப்பில்லாததான், தவறாத சாபம் இருக்கின்ற காரணத்தினால விருப்பமில்லாத பெண்ணை தீண்டினால் தீண்டின மாத்திரத்திலே மண்டை வெடித்து சிதறி போவாய், இறந்து போவாய் அப்படிங்கிற சாபம் இருக்கிறதுனால தொடர்ந்து பயப்படுவான். இது சொல்லியே சொல்றான் வால்மீகி ராமாயணத்துல. மகோதரங்கிற ராட்சசம் வந்து கேட்பான், ஏன் இந்த மாதிரி கட்டப்படுது, நீ பாட்டுக்கு காரியத்தை முடிச்சுட்டு வந்துடுற, முடியாதப்பா, எனக்கு சாபம் இருக்கு, பண்ண முடியாது, இப்படியே வளர்ந்து காலம்